வணக்கம். நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பமோ இல்லை ஒரு ஆபத்தோ வந்தால் நாம் என்ன செஞ்சுருவோம், அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுது, இதிலேருந்து நாம் மீளவே முடியாது என்று புலம்பி வார்த்தைகளை எல்லாம் விட்டு மேலும் மேலும் துன்பத்தில் நாம் உள்ளே போயிடுவோம். நம்மை சுற்றி ஒரு நல்ல ஒரு தேவதை இருக்குமா, அது எப்போதும் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்படியே அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் அதுக்கு. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, இது அமங்கல சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் அப்படின்னா நம்ம நல்ல வார்த்தைகள் சொல்லும் பொழுது ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னா நம்ம அப்படி நல்லா இருப்போம். இதே நம்ம நல்ல அமங்கலமான வார்த்தைகள் சொல்லும் பொழுது அதே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டோம்னா அப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் சுத்த கம்பக்கு அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்க நினைக்கலாம். இது உண்மையோ பொய்யோ, ஆனால் நெகட்டிவ் வேர்ட்ஸு நெகட்டிவ் சிந்தனை நாம் சொல்ல வேண்டாங்கிறது நல்ல விஷயம் தானே, அதை நம்ம எடுத்துக்கலாம்ல. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நமக்கு துன்பம் ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து வெளிவர முடியும்னு நாம் நினைக்கணுமா. ஒரு மனதத்துவ ஆய்வு சொல்லுது, நம்ம நினைக்க தான் நம்ம அதுலேருந்து வெளியே வருவோமா. எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரக்கூடாது. இது கொஞ்ச நாள் தான், இதை விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இப்போது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி, சீதையை ராவணன் கடத்தி கொண்டு வந்து அசோகவனத்தில் வச்சுட்டான். சீதை அழுதுகிட்டே இருக்கா, இனி ராமனை பார்க்கவே முடியாது, பிரிஞ்சிட்டோம், நிரந்தர திரிவு இதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு சீதை திடீர்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு விபீஷ்ணன் மகள் திரிசடையிட நம்பிக்கையோடு பேசினாலாம் ராமன் வருவான்னு சொல்லி. அந்த தருணத்தை வால்மீகி எப்படி சொல்கிறாருன்னா, நம்பிக்கையை கைவிடாதிருப்பதே அதிர்ஷ்டத்தின் ஆதாரம் அப்படின்னு எழுதுவாராம் வால்மீகி. இப்போது அணு ஆயுத போர் நடந்தது இல்லையா, அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகியை அழித்தது. அதை நினச்சி ஜப்பான் புலம்பிட்டு பின்னால் போல அதை தூர வச்சுட்டு அடுத்தது நான் கட்டத்துக்கு போகணுன்னு நினச்சனால தான் இப்போ என்ன இருக்குது, எல்லா துறைகளிலும் முன்னணியில் இருக்குது ஜப்பான் நாடு. வின்னர்ஸ் நெவர் குவிட்டர்ஸ் நெவர் வின் இப்படின்னு ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. இந்த சுனாமி வந்தது இல்லையா, அது அந்த அலை ஒருத்தரை உயர தூக்குச்சான். அலையில் உயர போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தை அவர் பிடிச்சி உயிர் தப்பினாருன்னு நம்ம செய்தியில் படித்தோம். நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இதை நினச்சிக்கணும், தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கும்போது இது நினைவு வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வரும். மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை, என்ன கதைனா, ஒரு 2 ஜோடி புறாக்கள் கொஞ்சி விளையாடிட்டு இருந்ததான். அப்போது அந்த ஜோடி புறாவை வேட்டையாடுறதுக்கு ஒரு வேடன் அம்பு குறி வச்சுக்கிட்டு இருந்தானா. அதை ஒரு ஆண் புறா, அதில் ஜோடி புறாவில் உள்ள ஆண் புறா பார்த்துட்டு அந்த பெண் புறாட்ட சொல்லிச்சான், வா சீக்கிரம் நம்ம மரத்தோட உச்சிக்கு போயிடுவோம், இல்லைன்னா அந்த வேடன் நம்மளை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த பெண் புறா சொல்லிச்சான், மேலே பாரு, கழுகு வட்டமிட்டுருக்கு, கழுகு நம்மளை தின்றும், மேலே போனேன்னா கழுகு நம்மளை பிடிச்சிட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த ஆண் புறா சொல்லிச்சான், ஐயோ நமக்கு இங்கே கீழே போனால் நமக்கு ஆபத்து, மேலே போனாலும் ஆபத்து, நம்ம இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். அப்போ அந்த பெண் புறா சொல்லிச்சான், பொறு எதுவும் நடக்கலாம், இதுலேருந்து நான் பிழைக்க வழியுண்டுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிச்சான். வேடனுக்கு இந்த 2 புறாவையும் ஒரே அம்பில் அடிச்சிடணும்னு குறி வச்சுட்டு அங்கங்கே கவனத்தை செதற விடாமல் அப்படி காலை முன்னால் எடுத்து வச்சான். அந்த கால் வச்ச இடம் ஒரு பாம்பு புத்தான். அது பாம்பு புத்துலேருந்து வெளியில் பாம்பு அவன் காலை ஒரு கொத்துனோடனே அவனுடைய குறி தவறி அம்பு மேலே பார்க்க போய் கழுகு பறந்துக்கிட்டு இருந்ததில் அது மேலே பட்டு கழுகும் இறந்து போச்சு. அம்பை கழுகு மேலே விட்டுட்டான், கழுகும் இறந்து போச்சு, வேடனும் இறந்துட்டான். புறாக்கள் 2 ஜோடியாக வானில் பறந்தன. இந்த கதை நமக்கு கூறும் பாடம் என்ன, எந்தவித ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து மீள வழி இருக்கிறது என்று நமக்கு சொல்கிறது அல்லவா என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. அதை மனதில் வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஆபத்துகளையும் துன்பங்களையும் கண்டு பின்வாங்காமல் மனம் தளராமல் முயற்சியோடு அதை இதுவும் கடந்து போகும் என்று கூறி முன்னெடுத்து வைத்து சென்றோமானால் நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கலாம், அந்த வானம் கூட நமக்கு வசப்படும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.